கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒன்று ஞானம். ஞானம் என்றால் அறிவை உபயோகப்படுத்தும் திறன். ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொண்ட அறிவை பயன்படுத்துவதுதான் ஞானம். நம் வாழ்வில் ஞானம் அத்தியாவசியமானது. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்றும், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுதல் என்றும் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்றும், நீதிமொழிகள் 2:7 அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் கூட 1 கொரிந்தியர் 1:31 இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே ஞானம். அதனால் ஒருவேளை ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய், அதாவது தாராளமாய், பரிபூர்ணமாய் கொடுக்கிற, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கும்போது கேட்கிற நமக்கு ஞானத்தை பெருகச் செய்வார். இயேசு கிறிஸ்து ஞானத்திலே விருத்தி அடைந்தது போல நாமும் கேட்டு பெற்றுக்கொண்டு விருத்தி அடைவோம். தேவன் நம் கூடவே இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நீரே எங்கள் ஞானம். எங்களுக்கும் ஞானத்தில் குறைவு உண்டு. எல்லாருக்கும் பரிபூர்ணமாய் தாராளமாய் கொடுக்கிற தேவன் என்பதை புரிந்து கொண்டேன். ஞானத்தினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.